V80 சென்னை வைப்ரன்ஸ் 26 ஒரு வருஷம் புதுசா பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து V80 டூரிங் டாக்கிஸ் தான் ஹைலைட். இது பார்த்தா பெரிய கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 1001 வந்து 60 வருஷம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் படம் வந்து. அந்த காலத்திலே பைரைட்ஸ் பற்றி எடுத்த படம். பசங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிடறாங்க. எவ்வளவு கஷ்டம்னே தெரியல. இன்னைக்கு ஒரு டென்ட் அவங்களே கிரியேட் பண்ணிருக்காங்க. மணல்ல உட்காடுறாங்க, பென்சில் உட்காடுறாங்க, சேர்ல. ஏன்னா எல்லாம் இப்போ சோஃபால உட்கார கான்செப்ட் போயிடுச்சு. ஸோ கஷ்டனால என்னன்னு தெரியல. ரீவைண்ட் பண்ணி பாக்குறதா லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு அவங்க ரீவைண்ட் பண்ணி பாக்குறாங்க. நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியல. இது வந்து பெரிய என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு வந்து. பெரிய கிரியேட்டிவிட்டி திங்கிங், பெரிய கல்ச்சர் அவங்களுக்கு. இப்படி நம்ம கல்ச்சர் இப்படி இருந்தது அவங்களுக்கு தெரியறதுக்காக பண்றோம். இது வந்து இதோட இதுக்கு வந்து எல்லா லாங்குவேஜ் இன்னைக்கு 1001 ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு கமல் படம், ரஜினி படம், ஹிந்தி படம், மலையாள படம், தெலுங்கு படம் எல்லாமே படமா பார்க்கணும். ஸோ இது ஒரு பெரிய கிரியேட்டிவிட்டி திங்கிங். இது டோட்டலி ஸ்டூடெண்ட்ஸு பெரிய என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும். இது ஆன்லைன் புக்கிங்ல போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு ஆன்லைன் புக்கிங். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் வாங்கி கழிச்சாங்க. அது உள்ள வரதுக்கு நேற்று ஆன்லைன்ல புக் பண்ணிருந்தாங்க. இது கியூ நின்று பசங்க பாக்குறாங்க. உங்களோட எனக்கு வந்து நான் சின்ன வயசுல மணல்ல உட்காந்து பாத்துருக்கேன். அதாவது மணல்ல ஹைட், நான் சின்ன வயசுல இருக்க மணல்ல ஹைட் பத்தாது, மணல்ல குளிச்சு மேல உட்காந்துக்கும். அதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால இது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்டி எல்லார்ட்டும் ஐடியா கேட்டோம். இது ஒரு ஃபேக்கல்டி சொன்ன ஐடியாவை டெவலப் பண்ணிட்டோம். இது 4 நாளோ 4 டிஃபரெண்ட் லாங்குவேஜ் இருக்கும். இந்த வைப்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து 11 கண்ட்ரில இருந்து வராங்க. ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா 20 ஸ்டேட்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. உணவு பழக்கங்கள் பழைய நடைமுறை கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இப்ப டென்ட்லயே சமோசா விற்க போறாங்க. இப்பெல்லாம் ஆன்லைன்ல வாங்கிட்டு வாங்குறாங்க. சமோசா எடுத்து சுட சுட வரும். அதெல்லாம் உள்ள வரப்போகுது. வெளியூர் மாணவர்கள் படிக்கிறாங்க. அவங்களாம் வந்து விரும்பி பார்க்கறாங்க. இல்ல பாத்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் உள்ள உட்காந்துருக்காங்க. ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க. தே ஆர் என்ஜாயிங் தி மூவி. ஏன்னா நீங்க ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா பைரைட்ஸ்னு ஒரு மூவி எடுப்பாங்க. அதுக்கு முன்னே 1001 வந்துருச்சு. கடல் கொள்ளையரை பத்தி ஸ்டோரி.